பொதுவாக பொங்கல்னாலே தலை நெய் விட்டு முந்திரி வறுத்து போட்டு அது நம்ம மயக்கம் வர அளவுக்கு நம்ம நெய் ஊற்றி சமைப்போம். சக்கரை பொங்கலால் அப்படி தான், நம்ம முந்திரி வறுத்து போட்டு வெள்ளத்தெல்லாம் போட்டு நம்ம செய்வோம். ஆனால் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து ஒரு பொங்கல் பண்ணுவாங்க. பொங்கல் டைமில் மிளகு சீரகெல்லாம் வறுத்து போட்டு தேங்காய் துருவி போட்டு அப்படி பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வணக்கம் எனது அருமை உறவுகளை, ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். வாங்க பொங்கல் எப்படி செய்கிறது. பொங்கலுக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அது மாதிரி இந்த சிறுபருப்பு காரம் போட்ட பொங்கலை எங்கள் ஊரில் பொங்கல் வைப்பாங்க. இதில் வந்து வெறும் சிறுபருப்பு, பச்சரிசி, மிளகு, சீரகம், உப்பு, தேங்காய் துருவி போடுவாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு. இந்த பொங்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் வந்து வயிற்றுக்கு சளி பிடிச்சா அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து இந்த மார்கழி மாதம் குளிர்கால மாதம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் இந்த பொங்கல் சாப்பிடும்போது அந்த மிளகு, சீரகம் அதெல்லாம் தொண்டைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சிறுபருப்பு நான் ஒரு ஆளாக்கு எடுத்துருக்கேன். அந்த ஒரு ஆளாக்கு அரிசி, ஒரு ஆளாக்கு சிறுபருப்பு. ஆனால் ஊரில் வந்து இப்போ 1.5 ஆளாக்கு அரிசி அல்ல 2 ஆளாக்கு அரிசி, அதுக்கு தான் ஒரு ஆளாக்கு சிறுபருப்பு எடுப்பாங்க. நம்ம இப்போ வந்து ப்ரோட்டீன் அப்படிலாம் நிறைய கற்றுக்குறோம் இல்லையா, அதனால் வந்து நான் ஒரு ஆளாக்கு அரிசிக்கு ஒரு ஆளாக்கு சிறுபருப்பு அதை வந்து வறுத்துக்கிறோம். ரொம்ப ரோஸ்ட்டாக வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு 30% நம்ம வறுபட்ட மாதிரி இருந்தாலே போதும். அதை வறுத்துட்டு அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து அரிசி ஒரு ஆளாக்கு போட்டு ரெண்டையும் 3 தடவை 4 தடவை கழுகிக்கிறேன். ஆனால் ஊரில் பொங்கலோட பானையில் பொங்கல் வைப்பாங்க. அப்போ வந்து அரிசியை கழுக மாட்டாங்க. அரிசிலாம் அப்போல்லாம் புது அரிசி தான் வந்திருக்கும். பொங்கல்னாலே பானை புது அரிசி தானே. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொங்கலில் தேவைக்கு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து டைரெக்டாக அரிசியை போட்டுருவாங்க. நம்ம வந்து இதை வந்து கழுகிட்டு நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். அங்கே பானையில் தான் வைப்பாங்க. அங்கே பானையில் வைக்கிறதுனால ஒருவேளை தண்ணி குடிச்சினாலும் அதை கோதிப்பாங்கன்னு சொல்லுவோம். கோதிப்பாங்க அப்படின்னா தண்ணி நாங்கள் தேவை குறைக்கணும் அப்படின்னா ஒரு கரண்டு வச்சு மோந்துக்கிடுவோம், அதாவது எடுத்து வச்சுக்கிடுவோம். கரண்டில் எடுத்து வச்சுருவோம். அதனால் இங்கே வந்து நம்ம அப்படி வைக்கிற கிடையாது, குக்கர்லையா. அதனால் நான் வந்து 2 ஆளாக்கு எடுத்துருக்கேன் இல்லையா, 2 ஆளாக்கு ஒரு 6லேருந்து 7 ஆளாக்கு வரைக்கும் வச்சுக்கிடலாம். இன்னும் நான் வந்து கெட்டியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். தண்ணியாக சாப்பிட்ணும் அப்படின்னா 9 ஆளாக்கு வரைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு பொங்கல், அதாவது அரிசி, சிறுபருப்பு, தேவையான தண்ணி, உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து ஒரு 3 விசில் விடுறோம். என்னோடய குக்கர் வந்து ஒரு 2 விசிலில் துவரம்பருப்பே வெந்துடும். அதனால் நான் 3 விசில் விடுறேன். உங்களோட அதாவது குக்கர் எப்படி வேகுங்கிறத பொறுத்து நான் 3 இல்லை 5 பார்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். அப்படின்னா நான் வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் சீரகம் எடுக்கணும். ஆனால் நான் வந்து காரம் வந்து நம்ம அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு மிளகை வறுத்துக்குங்க. வறுத்ததுக்கப்புறம் சீரகம் வறுத்துக்குங்க. 2ஐயும் வறுத்துட்டு அந்த சீரகம் பட்டன் பொடியும் இல்லையா, பொடிஞ்ச உடனே கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா அதாவது பவுடராக தான் இருக்கணும். நீங்கள் வந்து குறன்னு வச்சிடாதீங்க, அது பல்ல கடிப்படும். இதில் வந்து தேங்காய் தான் நம்ம பல்ல கடிப்படணும். மிளகு நீங்கள் பானையில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 95% வெந்ததுக்கப்புறம் மிளகு சீரகம் அந்த பவுடரை போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கிண்டினாலே போதும். கிட்ட இறக்குற ஸ்டேஜ் தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தை போட்டு உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நம்ம அடுப்பை. மிளகு சீரகம் வறுக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மிளகு வறுத்துட்டு அதில் நான் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து சீரகம் போட்டு வறுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து 2லேருந்து 3 விசில் தான் வச்சுருக்கேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். மிளகு சீரகத்தை இப்போ பொடி பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். பொடினா அப்படியே இந்த ஃபோன் ஊதுனா பறக்கல, அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காய், நான் வந்து இப்போ 1 கிளாஸ் சிறுபருப்பு, 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதாவது நம்மளோட பொங்கல் வெந்தாச்சு, நல்லா குலைவாயாச்சு. இதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 6 தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குலைவாக ரொம்ப நேரம் நீங்கள் வச்சு, நான் காலையில் வச்சு சாப்பிட்டுட்டேன். உடனே
டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்றது ரொம்ப தண்ணி ஊற்ற வந்து சமைச்சு உடனே சாப்பிட்ருவோம். உங்களுக்கு ஒருவேளை லேட்டாக சாப்பிடணும், இல்லை கொஞ்சம் மதியத்துக்கும் இது வச்சுக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 7-8 கிளாஸ் வச்சுக்கலாம். இதை வந்து நான் தேங்காய் அந்த அரை முறை திருவணும் இல்லையா, அதை முழு தேங்காயையும் அதில் போட்டு கிண்டிட்டேன். இந்த தேங்காயும் இந்த மிளகு சீரகம் தான் இந்த பொங்கலோட முழுமையான ருசிக்கு காரணம். பொங்கல்லாம் நிறைய நெய் விட்டு முந்திரி பருப்புலாம் வறுத்து போட்டு அப்படி வச்சுருப்போம். மிளகு சீரகம் முழுசாக போடுவோம். நான் இதுக்கு வந்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் தான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் போடுங்க. நான் அதுக்காகவே நம்ம இல்லை அப்புறம் வந்து திருப்பியும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு காரம் பத்தலை, அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து சில பேர் சட்னி வைப்பாங்க. சட்னி வச்சாச்சுன்னா அது காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான, அதுவும் நீங்கள் சாப்பிட்ருக்காத ஒரு புது ருசியில் ஒரு சூப்பரான பொங்கல். இதுக்கு வந்து நாங்கள் வந்து சாம்பார் வச்சுருந்தேன். ஏன்னா பொங்கல் டைமில் செய்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் சாம்பார் வைப்பாங்க. அதனால் நாங்கள் சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டோம். அருமையான ஒரு பொங்கல், நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாம்பார் வச்சுருக்கோம் இல்லையா, ஊரில் துவையல் அரைப்பாங்க. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இந்த 3 பொருளையும் வச்சு துவையல் அரைச்சி சாப்பிடுவாங்க. இதில் இப்போ வந்து சட்னி வச்சு சாப்பிட்றாங்க சில பேர். எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டா தான் பொங்கல் அன்னைக்கு இது வைக்கிறதுனால எல்லா காய்கறிகளும் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி காய்கறிகள் போட்டு இந்த மாதிரி ஒரு பொங்கல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நான் அரைச்ச எல்லா மிளகு சீரக பொடியும் போடலை. நம்ம வீட்டு காரத்துக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் போட்டிருக்கேன். நீங்களும் அப்படி பார்த்து போட்டுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நன்றி.